வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தோழர். எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போம். சரிங்களா? சூப்பர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை கொடுங்க. நானும் வச்சுக்கிறேன். இது என்னன்னு கேளுங்க. ஒரு கல்டென்ட் உள்ள கொண்டு வரலாம், ஒரு கான்செப்ட் பண்ணலாம். நீ என்ன தலைவா சண்டை போடுற? இல்ல நீங்க கை பிடிச்ச போட்டி தயாராக. இது வந்து ஒரு கிடுக்குப்படியான கேள்வி அப்படியா? சரி சரி, அதுக்கான ஒரு சிம்பாலிக் கேளுங்க. யார்கிட்ட ஏன்டா தானே கேக்குறீங்க? அப்படியா? கேளுங்க. பகுத்தறிவு அப்படின்னா என்ன சொல்லுங்க. ஒரு விஷயம் இருக்குண்டா, அந்த விஷயத்த வந்து சரியா தப்பா அப்படின்றது வந்து பல்வேறு கட்டங்களா ஆய்வு பண்ணி ஒரு முடிவு பண்றதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. எந்த விடயமா இருந்தாலும். ஆமா, எந்த விடயமா இருந்தாலும் சரி, எவனாச்சும் சொல்லுவாங்க, அதை நம்ப கூடாது. ஆமா, நாமளே நம்மளுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி ஆராய்ஞ்சு அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு உண்மைனா நம்பலாம், இல்லாட்டி பொய்னா இது பொய்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதுதான் பகுத்தறிவு. ஆமா, இந்த பகுத்தறிவு என்பது தமிழ்நாட்டுல யாருடைய காலகட்டத்தில் தொடங்குச்சு தெரியுமா? பெரியாருடைய காலகட்டத்தில் இருந்து தொடங்குச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த பெரியார் அவர்கள் வந்து பகுத்தறிவை வந்து வலுப்படுத்தினாரு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில இருந்தே இந்த பகுத்தறிவு என்பது மண்ணில் ஆழமாக விதை ஊன்றப்பட்டுள்ளது, திராவிட சிந்தனை மூலமாக. கண்டிப்பா. ஏன்னா அவங்கதான் திராவிடத்தின் முன்னோடி. சொல்லிடுவோம், நிறைய பேர் தெரியாது. அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், இவங்கதான் வந்து திராவிடத்தினுடைய முன்னோடி. சரியா? சரி, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு பகுத்தறிவு நிறைந்த தமிழ்நாட்டுல யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியா நம்பிடலாமா? நம்ப முடியாதுல்ல. நம்பவே கூடாது. அந்த மாதிரிதான் நேற்றைய தினத்துல தமிழ்நாட்டுல நம்ம திருவண்ணாமலையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொதுக்கூட்டம் வந்து போட்டிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா என்னுடைய மனசு அப்படியே நெருடுற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. நல்ல செய்தின்னா சந்தோஷம் வர இருக்கிறேன். அதை நம்ம டீகோடிங் பண்ண போறாங்க. அப்படியா? சொல்றேன், பகுத்தறிவு எதுக்கு இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்? சரி, யார் என்ன சொல்ல நம்ப கூடாது. நாம பகுத்தறிவு உட்படுத்தி அது உண்மையா பொய்யா, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, இல்ல அவங்க சொல்றதை நம்ம அப்படியே ஏத்துக்கலாமா, இதெல்லாம் நம்ம ஆராயணும். ஓஹோ, கண்டென்ட்டுக்கு வர்றீங்க. கொண்டு வரணும்ல, மைண்ட் செட் பண்ணணும்ல. சரி சரி. திருவண்ணாமலையில் நேற்றைய தினத்துல நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விடயம் என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நமக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்றது கூட இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தலைவா, திருவண்ணாமலையில நடைபெற்ற அந்த கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பொதுமக்கள் எப்படி வந்தாங்க, யாரு கூட்டி வந்தாங்க, இதெல்லாம் நம்ம விவாதம் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? அதை நினைச்சுறாங்க, அதை நாங்க டீகோடிங் பண்ண போவது கிடையாது. அதையும் தாண்டி இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வச்சிருக்காங்க. தெரியுமா? ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு செய்திகள் சொல்றாங்க அப்படின்னா அந்த செய்திகளை ஆய்வுகளுக்கு உட்படுத்தாம, ஆகா ஓகோ வெளுத்து விட்டாரு, பொழந்து விட்டாரு, மிரட்டி விட்டாரு, அடிச்சு நொறுக்கிட்டாப்புல, மரண அடி, இந்த மாதிரி அவங்களாவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாவே உருவகப்படுத்துவாங்க. அந்த அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி உருவகப்படுத்துவாங்க. எக்ஸ்ட்ரீமா போவாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா நார்மலைஸா வந்து இதான் மேட்டர் அப்படின்னு கண்டென்ட் சொல்லாம அது சாதாரண விஷயம் எக்ஸ்ட்ரீமா அப்படி போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினத்துல சிம்பிளா தான் பேசினாரு, எப்பயும் போலதான் பேசினாருங்களா. அதை வந்து இவங்க என்னன்னா எடுத்துட்டு வந்து ஆகா ஓகோ வெளுத்து விட்டாரு, குழந்தை விட்டாரு, அடேங்க அப்பா இந்த மாதிரி ஸ்பீச்ல வந்து என்னுடைய வாழ்நாளே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு மானை தேனை பொன்மானெல்லாம் போட்டு சமூக வலைத்தளங்கள்ல எழுதி விட்டு இருந்தாங்க. பட் அதை நம்ம பேச போறது கிடையாது. அதையும் தாண்டி எந்த கட்சியா இருந்தாலும் தலைவர் வந்து நல்லா பேசினாலும் சரி, நல்லா பேசுறாலும் சரி, மானே தேனே பொன்மானே அப்படின்னு போட்டாதான் தலைவர் அவர் தலைவர். அதனால வந்து அதை கடந்து போயிரும். ஆமா, அவங்க போடுறாங்க தலைவா, அதை நாமும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது தலைவா. அவங்க கட்சிக்காரங்க வந்து மானைத்தனை பொன்மானெல்லாம் போட்டு எழுதுவாங்க, நாம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொல்லல, அதை நம்ம பேசல. அதை வந்து அவங்க கட்சிக்காரங்க பாத்துக்கிறாங்க. நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா,
உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இளம் பெரியார் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. இளம் பெரியார் எனக்கு இதுல தான் ரொம்ப ஒரு நெருடலா இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய போறோம். இளம் பெரியார் என்று கொடுக்கப்பட்ட அந்த பட்டம் என்பது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுக காரங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த திமுக காரங்க சொன்னோடனே திமுகவை சார்ந்த தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிடுவாங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எந்த விடயமாக இருந்தாலும் சரி அதை பகுத்தறிக்கு உட்படுத்தி அது உண்மையா பொய்யா, அது நன்மையா கெட்டதா, இல்லாட்டி வந்து ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படின்றத பகுத்தறிவு உட்படுத்தி ஆராயணும். அப்ப இளம் பெரியார் என்று கொடுக்கப்பட்ட அந்த பட்டம் சரியான பட்டமா? நீங்க என்ன சொல்றீங்க? பெரியார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து பெரியாருக்கு பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீடம்பால் சிவராஜ் கையில இருந்துதான் தலைவா. சொல்லுங்க தலைவா. நீடம்பால் சிவராஜ் தான் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு சொல்றீங்க, சொல்லுங்க தலைவா. மீனம்பால் சிவராஜ் தான் வந்து பார்த்தோம்னா பெண் உரிமை மாநாடு என்கின்ற மாநாடு நடந்தது. அப்ப பெண் உரிமைக்காக வந்து அதிகமான மேடைகளிலும் அதிகமாக கருத்தியலை முழங்கியவர் தந்தை பெரியார். அப்போ வந்து தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை யார் கையில இருந்து கொடுத்தாங்கன்னா மீனம்பால் சிவராஜ் கையில இருந்தான். நம்ம அதாவது ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வரைக்கும் ஈவே ராமசாமி என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் அழைக்கப்பட்டார். அப்பதான் அந்த பெண்ணுரிமை மாநாட்டுல மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் தான் என்ன பண்றாங்க, தந்தை பெரியார் என்ற பட்டத்தை வழங்குகின்றார் அப்படின்னு. அப்ப ஒரு பெரியார் என்கின்ற பட்டத்தை பெறுவதற்கே அவருக்கு வைக்கம் இருந்து ஒரு பேர் இருக்கு. புரியுதுங்களா? சாதாரண கோயில நுழையிறதுக்கு போராடியதுல தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு கேரளாவுல. அப்ப இப்படி போராட்டத்துல உதயநிதி ஏதாவது கலந்திருக்கிறாரா? நல்ல பாயிண்ட் எனக்கே எடுத்து கொடுத்துட்டீங்க. இல்ல வைக்கம் வீரர் என்று பெயர் வருவதற்கான காரணம் என்ன? ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ள ஒரு கீழ்நிலையில் இருக்கிற சமுதாயத்தை, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நுழைய விடல. சொல்லலாம். உள்ள உடம்பாடிட்டாங்க. இதுக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் போராட்டம் பண்ணார். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில திரௌபதி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு தலைவர். அந்த கோவிலுக்குள்ள வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை உள்ளே விடவில்லை. யாருடைய ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உள்ளே விடவில்லை. நீதிமன்றம் தீர்ப்பு இருந்தும் அதுக்கு இதுவரைக்கும் வாயும் திறக்கவில்லை, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆமா, கோவிலுக்குள்ள உள்ள உடல மக்கள் போராட்டம் பண்றாங்க, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஒரு தரப்பு உள்ள விடமாட்டேன்றாங்க, ஒரு தரப்பு நாங்க உள்ள போயே தீர்வுன்னு சொல்றாங்க. இது எங்களுடைய ஜனநாயக உரிமை, நாங்க உள்ள போயே தீர்வுன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது, நீதிமன்றத்துல கேஸ் ஓடுது, ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை இந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் சொல்றாங்க. அப்ப வைக்கம் வீரர் என்று போற்றப்படுகின்ற தந்தை பெரியார் அவர்கள் அந்த கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அதனால வைக்கம் வீரர் பேர் வந்துச்சு. அப்ப நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சியில திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள நீதிமன்றத்துடைய உத்தரவு இருந்த போதிலும் கூட உள்ள பட்டியல் சமுதாயத்துக்காரங்க உள்ள விடமாட்டாங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாங்க? இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அமைதியா இருக்கு. ஆனா அப்ப நீங்க எந்த ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில இளம் பெரியார் அப்படின்னா பட்டத்தை நீங்க கொடுக்குறீங்க? தலைவா, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் தான். அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த தேவதாசி முறை என்பது வந்து நீண்ட காலமாவே கோயில்ல இருந்தது. பெண்கள் வந்து பார்த்தோம்னா, அதாவது பார்ப்பன பெண்களை தவிர இந்த மாதிரி தேவதாசி முறை இருந்தது. இதுக்கான ஒரு கூட்டம் நடக்குது, இதுக்கான ஒரு அந்த அவையில நடக்கிற பொழுது அப்ப தந்தை பெரியார் அவர்கள்ட்ட தான் வந்து அந்த அம்மா கேட்கிறாங்க, அவங்க முத்துலட்சுமி அவங்க வந்து கேட்கிறாங்க, என்ன பேசுறது, இப்படி தேவதாசி முறை தொடர்ந்து பின்பற்றுறாங்களே, பெண்களுக்கு இது ஒரு அடிமைத்தனமா இருக்கு, இது என்ன போக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு, இது இப்படியெல்லாம் இருக்கிறது வந்து புண்ணியம் செய்யறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நாங்க இதுவரைக்கும் புண்ணியம் செஞ்சுட்டோம், இனிமேலு உங்க வீட்டு பெண்கள் புண்ணியம் செய்யட்டும் அப்படின்றத தந்தை பெரியார் சொல்லுவார். இதைத்தான் அந்த அம்மா போய் பேசினாங்க. ஆனா என்னாச்சு, அதோட கொலாப்ஸ் ஆகி அப்படித்தான் தேவதாசி முறை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டது. இப்ப இதனால தந்தை பெரியாருக்கு வந்து பெண்களுக்காக தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஐடியல் சொன்னவர் தந்தை பெரியார். இது மாதிரி வந்து இளம் பெரியார் என்று சொல்லக்கூடியவர் ஏதாவது செய்திருக்கிறாரா? செயலே இல்ல. அப்புறம் ஏவாவேல் எதுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாரு? அததான், அதாவது நீங்க சொன்னதே நான் கொஞ்சம் கிளியரா சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சட்டமன்றத்துல விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கிறப்ப வந்து தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. சட்டமன்றத்துல விவாதம் பயங்கரமா போய்க்கு இருக்குது, ஒழிக்கணும்ன்றாங்க. அப்ப ஒழிக்கணும்னப்ப அதெல்லாம் முடியாது, தேவதாசி முறை என்பது இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற தொண்டு, அதை எப்படி நீங்க ஒழிக்கலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த அந்த அவை உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க. அப்பதான் அது என்ன பண்றாங்கன்னா, அவங்க போய் பெரியார்கிட்ட கேட்கறாங்க. பெரியார் வந்து, நாங்க இது வரைக்கும் நாங்க இறைவனுக்கு சேவை பண்ணிட்டோம், நீங்க கொஞ்ச நாள் சேவ் பண்ணுங்க
உங்க வீட்டு பெண்களை சேவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொல்லி கொடுத்தத இவங்க போய் பேசுறாங்க. உடனே அந்த சட்டத்தை அந்த தேவதாஸ் முறையை ஒழிச்சுறாங்க. இது ஆமா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி தலைவா, பெண்களுக்காக தந்தை பெரியார் அவர்கள் இவ்வளவு விடயங்கள் வந்து பண்ணியிருக்கின்றார், மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு சாலையோரங்கள்ல தூய்மை பணியாளர்கள் பெண்கள் அனுதினமும் போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க, போராட்டம் பண்றாங்க. 100 நாட்களை கடந்து போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. அந்த போராட்டம் பண்ணுகின்ற அந்த பெண்களை அடித்து தரவென இழுத்துட்டு போறாங்க, தரன்னு இழுத்துட்டு போறாங்க. கையெல்லாம் பார்த்தா காயம். அவங்க இருக்கிற அத்தனை போராட்ட வடிவங்களையும் முன்னெடுத்துக்கு இருக்காங்க. யாரு? பெண்கள். இதே பெண்கள் அத்தனை போராட்ட வடிவங்களையும் முன்னெடுத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க போய் கலைஞர் அவருடைய சமாதியில போய் மனு கொடுக்கிற போராட்டம் பண்றாங்க. டிசம்பர் 6க்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கிட்ட போய் மனு கொடுக்கிற போராட்டம் பண்றாங்க. நம்ம முதலமைச்சர் அவருடைய அந்த தலைமை செயலகத்தை போய் முற்றுகையிடுகிற போராட்டம் பண்றாங்க. ஆனா ஒரு கொஞ்சமாச்சும் செவி சாட்சிங்களா? தந்தை பெரியாருடைய கொள்கை வழிவந்த நாங்கள் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சமா செவி சாட்சிங்களா? எப்படிங்க நீங்க வந்து இளம் பெரியார் பட்டத்தை கொடுக்குறீங்க? ஏங்க இது எப்படிங்க என்னால ஏத்துக்கிற முடியும்? ஏங்க இந்த பட்டத்தை கொடுக்கணும், அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஏற்புடைய ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்க, அதை ஏற்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து உண்மையிலேயே வந்து உழைச்சிட்டு கேட்டா பரவாயில்ல, உழைக்காம கேட்கிறாங்க. என்ன அது கலைஞர் அந்த பட்டத்தை கொடுத்திருந்தா கூட ஒரு சந்தோஷம். சமத்துவ பிரியா நாங்க ஏத்துக்கிட்டோம்ல, சமத்துவ பிரியா பட்டம் கொடுத்து நாங்க ஏத்துக்கிட்டோம்ல. இதை எங்களால ஏத்துக்கிற முடியலையே. எப்படி ஏத்துக்கிற? உழைச்சாரு, ஒண்ணும் இல்ல தலைவா. தந்தை பெரியாருங்க, பெரியாரத்தை திருப்பி போட் பண்ண வேண்டியது இருக்கு. பெரியார் அந்த பட்டம் தான் கொடுத்துருக்காங்க, அதான் பேசி ஆகணும். பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி, ஆனா வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து யாருமே வரல. பெரியார் ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு, செய்தி ஆயிடுது. அப்போ வந்து கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. அண்ணா எழுதுறாரு, இதுவரைக்கும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து யாருமே வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா வரல அப்படின்னு சொன்னோடனே உடனே கலைஞர் என்ன, அவர் கடலூர் மாவட்டத்துல வரதராஜன் நினைக்கிற அந்த பேர், அவர் என்ன பண்றாரு, யாரா அப்படின்னு தேடி உடனே கலைஞர் கண்டுபிடிச்சு உடனே உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகுறாரு. அந்த டயத்துல ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி மேல யாரா உச்ச நீதிமன்ற நீதிபதியா என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் வரலன்னு அதே ஆளு உச்ச நீதிமன்ற நீதிபதியா மாறாரு. இது பெரியார் வைத்த கோரிக்கை, இதை கலைஞர் நடைமுறைப்படுத்தினார். அதனால கலைஞர் கூட பெரியார்னு சொன்னா கூட ஏத்துக்கிறேன். இவர் என்னமே செய்யல, இப்பத்தே அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு. ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காரா, ஏதாவது போராடி இருக்கிறாரா, களத்துல நின்று இருக்காரா, பெண்களுக்காக பேசி இருக்கிறாரா? எதுவுமே செய்யல. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அதனாலதான் நீங்க மானை தேனை பொன்மானைன்னு போட்டு பேசுகின்ற அத்தனை விடயங்களையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதர்கள், தாதா ரெட்டைமலை சீனிவாசனுடைய வழிவந்த பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதர்கள், அயோத்திதாச பண்டிதருடைய வழிவந்த பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதர்கள், பேராசான் புத்தனுடைய வழிவந்த பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை பகுத்து ஆராய்ஞ்சு அது உண்மை இருக்கா பொய் இருக்கா இதெல்லாம் டீகோடிங் பண்ணி தான் எந்த விடயமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். தந்தை பெரியாருடைய அடிப்படை கொள்கை எது? இங்க இருக்கிற சாதி ஒழிப்பு கொள்கை. சாதி ஒழிப்பு கொள்கை தந்தை பெரியாரோட அடிப்படை கொள்கை. அவருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்துதான் நீட்சி அடையுது. அப்ப சாதி ஒழிப்புல தான் நீட்சி அடையுது. பல லட்சம் தொண்டர்களை திரட்டி வச்சுட்டு தன்னுடைய பெயருக்கு பின்னாடி இருந்த நாயக்கர் என்று சொல்லப்படுகின்ற பட்டத்தை துறந்த ஒரு மாமனிதன். ஆனா கொங்கு பெல்ட்ல போய் நம்ம யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்ன பேசினாரு? ராஜ் கவுண்டர் 8-18 முறை ராஜ் கவுண்டர் 18 முறை பேசியிருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து இளம் பெரியார் அப்படின்னா பட்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப இது தந்தை பெரியார் அவர்கள் இந்நேரம் இருந்திருந்தார் அப்படின்னா ஏவா வகையில் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டிருப்பாரு. எப்ப நான் அப்படியா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? ராஜ் கவுண்டர்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து உயர்த்தி வச்சு பேசுங்கப்பா சொல்லி அவருக்கு வந்து இளம் பெரியார் பட்டத்தை கொடுங்கப்பான்னு சொன்னேன்ப்பா அப்படின்னு நான் கேட்டிருப்பாரு. ஒரு பட்டம் கொடுக்கறது வந்து பெரியார் பட்டம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் திரட்டி திமுக மாநாடு நடத்தி இல்ல திமுக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டத்துல பெண்கள் பார்த்து பெரியார் இளம் பெரியார் பட்டம் கொடுத்திருந்தால் நான் வரவேற்றிருப்பேன். ஐடியா தூக்கி கொடுக்குறீங்க, நாளைக்கு அவங்க கூட்டம் போட போறாங்க. ஏவா வேலு ஒரு சாமானிய மக்கள், இந்த தூய்மை பணியாளருக்கு ஒண்ணும் இல்ல தலைவா, இன்னைக்கு பெண்கள் நாளைக்கு தூய்மை பணியாளர் வச்சே பெரியார் பட்டம் கொடுக்க தூய்மை பணியாளர் இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது அந்த மக்களுக்கு அந்த தனியார் மயமாக்குறாங்கல்ல, ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ரெடி பண்ண சொல்லி அதே மக்கள் வந்து இந்த இளம் பெரியார் பட்டம் வந்து மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாங்கன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்கு வந்து தேவையான பூர்த்தி பண்ணி அந்த பட்டம் கொடுத்தாங்கன்னா அது செல்லுபடியான பட்டம். நீங்க வந்து அவங்களுக்கே நீங்க ஐடியாக்கள் எடுத்து கொடுத்து இருக்கிறீங்க. ஐடியா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணி இருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சொன்ன என்னது ஆகஸ்ட் 14ஆம் தேதி
14ஆம் தேதியா? ஆமா 13ஆம் தேதி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி தான் நள்ளிரவு என்ன பண்றாங்க, தூய்மை பணியாளர் அடிச்சு தரத்தரம் இழுத்துட்டு போய் எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு இருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலைல என்ன பண்ணாங்க தெரியுமா, அதே தூய்மை பணியாளர் கொண்டு வந்து நன்றிகள் முதல்வர் அவர்களே அப்படின்ற மாதிரி முதல்வர்களுக்கு பதாகை ஏந்தி அமைச்சர் சேகபாபுடைய தலைமையில் வந்து நடைபயணம் போக வச்சாங்க. யார? தூய்மை பணியாளர்கள். அடுத்தே வந்து அடிச்ச கையோட அவங்களுக்கு சோறையும் நாங்க போடுறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, காலை உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த உணவும் கூட குப்பவண்டில் வந்துச்சு. இப்ப நீங்க வந்து கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்க, நாளைக்கு அவங்க வாட்டுக்கு வந்து யோசிக்கவே மாட்டாங்க. தூய்மை பணியாளருடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து எல்லாத்தையும் வந்து பேச வச்சு நாங்க வந்து இளம் பெரியார் பட்டத்தை வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஐடியாக்களை கொடுத்து அவங்களே பண்ண வைப்பாங்க. ஐடியா கொடுத்துருக்கீங்க தலைவா. இல்ல தலைவா, ஏதாவது நல்லது நான் வந்து இளம் பெரியார் பட்டத்தை கொடுத்ததே என்னால ஏத்துக்கிற முடியாம நான் வந்து கொந்தளிச்சு போய்க்கிறீங்க. நீங்க பெண்களை வச்சே கொடுங்க. இல்ல, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நீங்க வந்து உண்மையிலேயே அந்த அமைச்சர் 100 எம்எல்ஏ உருவாக்குன பெண்கள் இல்ல ஒரு 50 எம்எல்ஏ உருவாக்குங்க, இல்ல எம்பில ஒரு 20 எம்பி உருவாக்குங்க, ஒரு 10 எம்பி கொண்டு வாங்க. ஏதாவது மாவட்ட செயலாளர்ல வந்து 33% இடஒதுக்கீடு படி தமிழ்நாடு முழு திமுக மாவட்ட செயலர் கொடுங்க. அப்ப நீங்க வந்து இளம் பெரியார்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எந்த இடத்துலயுமே பெண்கள் மாவட்ட பட்டியல் சமயத்துல கொடுங்க. பட்டியல் சமயத்துக்கு கொடுங்க. பட்டியல் சமயத்துல வந்து வேட்பாளர் பட்டியல வந்து தனி தொகுதியில வந்து நீங்க வந்து இடஒதுக்கீடு அடிப்படையிலே வந்து ஒரு 20% 20 எம்எல்ஏக்கள் கொடுங்க. 20 அந்த பர்சன்டேஜ் கணக்குல பாக்குறப்ப கொடுங்க. நீங்க பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுங்க. 33% இருக்குல்ல, அதே அடிப்படையில் எம்பிசிலையும் கொடுங்க, எஸ்சிலையும் கொடுங்க, ஓபிசிலையும் கொடுங்க. எல்லாத்தையும் ரிசர்வேஷன் படி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புல மட்டும் கொண்டு வர்றீங்கல்ல, கோட்டா பெண்கள் கொண்டு வர்றீங்கல்ல, அதே மாதிரி வந்து ஏன் நீங்க வந்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷன்லயும் நாடாளுமன்ற எலெக்ஷன் கொண்டு வர மாட்டீங்க? கொண்டு வந்துட்டு நீங்க சொன்ன யாருன்னு ஒரு பட்டத்தை கொடுங்க, நாங்களே வந்து தர்றோம். ஆமா. சோ இந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து மானே தேனே பொன்மானே வெளுத்து விட்டாரு, பொழந்து விட்டாரு, மிரட்டி விட்டாரு, அடி தூள் அப்படி இப்படி ஆக ஊகன்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தோன்னே என்னங்கடா இது, என்னடா உங்க இஷ்டத்தை நீங்க எழுதிக்கி இருக்கிறீங்களே, பகுத்தறிவுன்னு ஒண்ணு எங்களுக்கு இருக்குதா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம்டான்னு சொல்லி பகுத்தறிவுக்கு உள்ள ஆராய்ச்சி யோசிச்சு பாக்குறப்ப இப்ப நம்ம பேசின பாயிண்ட் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நமக்கு ஞாபகத்துக்கு வந்த விஷயத்த மக்கள் மன்றத்துல முன்னாடி வச்சலாம் அப்படின்ற காரணத்துக்காக மக்கள் மன்றத்தை முன்னாடி வைத்திருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய பகுத்தறிவுகளை சீர்தூக்கி பார்த்து கொடுக்கப்பட்ட இந்த பட்டம் என்பது ஏற்புடையதானா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.